Hi, welcome to the squad. This is Kodayo. போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கும் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ், ரிகர்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நான் டேப்லெட்டில் அதை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் அதை நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ரிகர்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா, மேத்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வச்சு போடுவோம். இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5 × 4 × 3 × 2 × 1 இதோட வேல்யூ, அதாவது இது வந்து 120 அப்படின்னு வரும். பல வருஷமாக போட்டதுனால மனப்படமாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுற விஷயத்துக்கு ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்ல போகுது. இது 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 × 2 × 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஃபேக்டோரியல். ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு சிம்பிளான அப்ரோச் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃபார் லூப் வச்சு பண்ணலாம். ஓகே, ஃபார் லூப்பில் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னா i = 1, i <= n, i++ அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஃபேக்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, fact * i அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ fact = fact × i அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ என்ன பண்ணும், இது வந்து i = 1, i = 2, i = 3, i = 4, i = 5 அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஸோ 1 2 3 4 5 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக 120 அப்படிங்கிற வேல்யூ இந்த ஃபேக்டில் இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு, அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபார் லூப்பை வச்சு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கான எளிமையான மெத்தட். இப்படி பண்ணலாம். பட் நம்ம இதை ஃபார் லூப் வச்சு பண்ண போகிறது இல்லை, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கு முதல்ல ரிகர்ஷன் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ரிகர்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப், ஒரு ஃபங்க்ஷன் அதவே அது திரும்ப கூப்பிட்டுக்குச்சு அப்படின்னா அதை நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, எந்த ஒரு ஃபங்க்ஷன் இட் இஸ் காலிங் வேற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது இல்லை, அதோட பேர் என்னவோ அதையே சொல்லி அது திரும்ப அதுவே கால் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து நம்ம கோட் முறையிலேயே அப்ரோச் பண்ணுவோம். சரியா, இப்போ ஒரு இன்ட் ரிட்டர்ன் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இன்ட்டு ஃபேக்டோரியல் இங்கே வந்து int n அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த n ஃபேக்டோரியல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான், ரிட்டர்ன் n × fact of n - 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு coutல fact of 5 அப்படின்னு சொல்லி கால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டான ஆன்சர் கொடுத்துரும். சரியா, இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்னலாக ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். சரியா, ஸ்டாக்ஸை பற்றி நீங்கள் நம்ம இதே கோர்ஸில் ஆக்சுவலி ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன், ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி STLன்னு சொல்லுவோம், அது படிக்கிறப்ப ஸ்டாக்ஸை பற்றி கிளியராக சொல்கிறேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க ஸ்டாக். ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்போ கால் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகே, இந்த ஸ்டாக்கில் ஒரு என்ட்ரி வந்து க்ரியேட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே வந்து fact of 5 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக்கில் fact of 5 அப்படிங்கிறது ஒரு என்ட்ரி வந்து விழும். ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு டப்பான்னு வச்சுக்கோங்களேன், நீளமாக இருக்கிற டப்பா, அதில் மேலே மட்டும் தான் ஓப்பனிங் இருக்குது, கீழே ஓப்பனிங் கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் உள்ளே வச்சிங்கன்னா வச்சுக்கிட்டே போகலாம். பட் ரிட்டர்ன் எடுக்கிறப்ப முதல்ல மேலே இருக்கிறத எடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது அப்படிங்கிற ஆர்டரில் வரும். ஸோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக எது உள்ளே போகுதோ அதுதான் முதல்ல வெளியே வரும். ஒரு புக்ஸை வச்சுக்கோங்களேன், புக்ஸ் அடுக்கி வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி எடுப்பீங்க, ஒன்று ஒன்றா தானே எடுப்போம். ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அகெயின் இதை பற்றி டீட்டெயிலாக லேட்டராக படிக்கலாம். ஸோ fact of 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷனை அது கால் பண்ணுது, இந்த ஃபேக்ட் ஃபங்க்ஷனில் கால் ஆகும். கால் ஆகிறப்ப இந்த இடத்துல n = 5 அப்படிங்கிற வேல்யூக்கு கால் ஆகுது. ஓகே, n = 5னா இது வந்து டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுது. என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ 5 × fact of 4 அப்படின்னு சொல்லி இது கால் பண்ணிடும். சரியா, 5 × fact of 4 அப்படின்னு கால் பண்ணிடும். இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிது அப்படின்னா அந்த வேல்யூவை டைரெக்டாக இங்கே ரிட்டர்ன் ஆக போது இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிரும். பட் இங்கே வந்து ரிட்டர்னுக்கு வந்து டைரெக்டாக ஒரு வேல்யூ கிடைக்காம 5 ×
ஃபேக்ட் ஆஃப் 4னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிடுறோம். அந்த ஃபங்க்ஷன் கால் வந்து சேம் ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணுது. ஸோ ஃபேக்ட் ஆஃப் 4க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் முதல்ல இங்கே போயிடுவான். இங்கே போயிட்டு என்ன பண்ணுது, இந்த இடத்துல n = 5க்கு பதிலாக n = 4 அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. ஓகே, n = 4 ஆகுதுன்னா திரும்ப ஒரு கால் போகுது. இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு என்ட்ரி ஃபேக்ட் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டு. இப்போ திரும்ப இங்கே வரும். இந்த இட்ரேஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை 5 × ஃபேக்ட் ஆஃப் 4 வந்து ப்ரீவியஸ் காலில் நடந்தது. இதை வந்து நம்ம அப்படியே தூக்கி இங்கே கடைசியாக வச்சுக்கலாம். சரியா? இந்த தடவை 4 × ஃபேக்ட் ஆஃப் n - 1 என்ன, 4 - 1 3. ஸோ 4 × ஃபேக்ட் ஆஃப் 3ன்னு வருது. அப்போ இன்னொரு கால், அது இந்த ஸ்டாக்கில் போடுறேன், ஃபேக்ட் ஆஃப் 3. சரியா? இதெல்லாம் இன்டர்னலாக நடக்கும். எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகுது அப்படிங்கிறது இன்டர்னலாக நடக்கும். ஸோ ஃபேக்ட் ஆஃப் 3. இப்போ இந்த 4ங்கிறது இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இவாலுவேட் ஆகிடுச்சுன்னா எங்கேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் ஆச்சோ அங்கே அந்த வேல்யூ போகும். பட் இது இவாலுவேட் ஆகாமல் 4 × ஃபேக்ட் ஆஃப் 3ன்னு திரும்ப கால் பண்ணுது. ஸோ இப்போ என்ன ஆகும், n = 3 அப்படின்னு சொல்லிட்டு இதே ஃபங்க்ஷன் திரும்ப கால் ஆகுது. திரும்ப கால் ஆகி இங்கே 3 × ஃபேக்ட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகேவா? ஸோ ஃபேக்ட் ஆஃப் 2 வருது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், திரும்ப கால் ஆகுறப்ப ஃபேக்ட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி கால் ஆகுது. அப்புறம் இங்கே என்னோட வேல்யூ வந்து n = 3க்கு பதிலாக n = 2 அப்படின்னு வருது. ஸோ n = 2 அப்படின்னா திரும்ப இங்கே 2 × ஃபேக்ட் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இட்ரேஷனோடது தான். இதெல்லாம் நான் அப்படியே மூவ் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். ஃபேக்டில் இருக்கிற எஃப்ஐ சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இப்போ n = 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபேக்ட் ஆஃப் 1 வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஸோ n = 1. அப்போ இது n × 1 × ஃபேக்ட் ஆஃப் 0 அப்படின்னு போகும். இது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அப்படி நெகட்டிவ் நம்பர்ஸில் போய் ஆயிரும். பட் அந்த நெகட்டிவ் நம்பர்ஸில் நம்ம போக விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணணும். இஃப் n = 1 அப்படி இருக்கிற பட்சத்தில் ரிட்டர்ன் 1 அப்படின்னு சொல்லிடணும். சரியா? இந்த கண்டிஷன் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். என்னோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரூலர் 1. என்னோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா 1ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஏன்னா 1 ஃபேக்டோரியல் 1 தானே. ஸோ என்னோட வேல்யூ 1 அப்படின்னா 1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இல்லை நீங்கள் இப்படி பண்ணாமல் இன்னொரு இட்ரேஷன் போயிட்டு என்னோட வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா அப்போ கூட நீங்கள் 1ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண சொல்லலாம். ஏன்னா ஃபேக்டோரியலை பொறுத்த வரைக்கும் 0 ஃபேக்டோரியலோட வேல்யூவும் 1 தான். சரியா? ஸோ நீங்கள் அப்படி கூட மாற்றிக்கலாம். இஃப் n = 0 ரிட்டர்ன் 1 அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துருச்சு. இப்போ என்ன ஆகும், இங்கே தான் வந்து என்னோட வேல்யூ = 1ன்னு வர்றப்ப தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த வேல்யூ ப்ராப்பராக ரிட்டர்ன் ஆகுது. திரும்ப அதையே கால் பண்ணாமல் கரெக்டாக இங்கே தான் வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்டாக்லேருந்து இவன் அழிஞ்சிருவான். ஃபேக்ட் ஆஃப் 1 முடிஞ்சு அழிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கு ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் கால் என்னவோ அங்கே போகும். கம்பைலர் வந்து ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் காலுக்கு போகும். அது என்னது, ஃபேக்ட் ஆஃப் 2. இந்த ஃபேக்ட் ஆஃப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 × ஃபேக்ட் ஆஃப் 1ன்னு இருக்குது. ஃபேக்ட் ஆஃப் 1 ஃபங்க்ஷன் காலில் தான் நம்மளுக்கு வந்து இந்த 1ங்கிறது ரிட்டர்ன் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ 2 × 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சது. ஸோ இந்த 2 × 1ங்கிறது ரிட்டர்ன் ஆன உடனே இது 2, இதோட வேல்யூ வந்து 2 × 1ஓட வேல்யூ 2. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்டாக்ல இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாக்ல இருந்து இந்த ஃபங்க்ஷனும் இரேஸ் ஆயிரும். ஏன்னா இதுவும் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு, ப்ரீவியஸ் காலுக்கு போகுது, ஃபேக்ட் ஆஃப் 3க்கு போகுது. ஸோ அந்த ஃபேக்ட் ஆஃப் 3ல பார்த்தீங்கன்னா 3 × ஃபேக்ட் ஆஃப் 2 தான் 2ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுச்சு இல்லையா? ஸோ அந்த 2 வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். 3 × ஃபேக்ட் ஆஃப் 2க்கு பதிலாக 3 × 2 அப்படின்னு வரும். அது வந்து 6. ஸோ ஃபேக்ட் ஆஃப் 3யும் இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அப்போ இதையும் நம்ம ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஃபேக்ட் ஆஃப் 4 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் காலுக்கு அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ 4 × 6. ஓகே, 4 × 6 வந்து 24. ஸோ இது வந்து 24 அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஸ்டாக்ல இருந்து அந்த வேல்யூ அந்த ஃபங்க்ஷன் காலை தூக்குறோம், ப்ரீவியஸ் காலுக்கு போகுது, ஃபேக்ட் ஆஃப் 5. ஸோ 5 × ஃபேக்ட் ஆஃப் 4க்கு பதிலாக இந்த 24 அப்படிங்கிற வேல்யூ 5 × 24 என்னன்னு பார்த்தீங்கன்னா 120. ஸோ இதுதான் ஃபைனல் வேல்யூ. இது வந்து எங்கே ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஓட் ஸ்டேட்மெண்ட்டில் முதல்ல கால் பண்ணியிருக்கீங்கல்ல அங்கே ரிட்டர்ன் ஆயிரும். அண்ட் நம்ம ஸ்டாக்ல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வேறு எதுவும் ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக கண்டினியூ ஆகாது. சரியா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரிகர்ஷன் வந்து நடக்குது. இதை நீங்கள் வந்து ஒரு ரிகர்சிவ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கூட போட்டுக்கலாம். n = 5ல் ஃபஸ்ட்டு கால் ஆகுதா,
இப்படி ஆகுறப்ப இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா 5 into n is equal to 4 அப்படிங்கிறது நடக்குது. ஓகே, இதில் வந்து ஃபர்தராக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 into n is equal to 3 அப்படிங்கிறது கால் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 into n is equal to 2 அப்படிங்கிறது கால் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 into n is equal to 1 அப்படிங்கிறது கால் ஆகுது. இதில் வந்து 1 அப்படிங்கிற வேல்யூவை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து அப்படியே ஃபர்தராக இங்கேருந்து ஒவ்வொன்றா இவாலுவேட் ஆகி போய் ஃபைனலாக இங்கே இவாலுவேஷன் முடியுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்டர்னலாக ரிகர்ஷனில் நடக்குது. அண்ட் இது இங்கே எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு கண்டிஷன், இஃப் n is equal to 1 ரிட்டர்ன் 1 அப்படின்னு. இது வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு பேர் தான் வந்து பேஸ் கேஸ். இந்த பேஸ் கேஸ் இருந்தால் தான் அது ரிகர்ஷனை விட்டு வெளியே வரும். ஓகே, இந்த பாயிண்டோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரிகர்ஷன் விட்டு வெளியே வரணும்னா இந்த பேஸ் கேஸ் கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லை அப்படின்னா அது ரிகர்ஷனை விட்டு வெளியே வராது, இன்ஃபினைட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும். திரும்ப 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 அது கால் ஆகிக்கிட்டே போகும். -1 -2 ஃபேக்ட் ஆஃப் -3 ஃபேக்ட் ஆஃப் -20 ஃபேக்ட் ஆஃப் -50 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு எரர் வரும். அந்த ஒரு ஸ்டாக் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதில் தான் ஒரு ஃபங்க்ஷன் காலுக்கும் அங்கே ஒரு எலிமெண்ட் ஆட் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டாக்கில் இடம் இல்லாமல் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற எரர் வரும். அதுதான் வந்து அந்த பேரை தான் வந்து வெப்சைட்டுக்கு வச்சுருக்காங்க ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு. பட் அகெயின் இப்போ யாரும் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ பக்கம் போகாமல் எல்லாரும் ChatGPT பக்கம் போகிறோம். பரவாயில்ல. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேஸ் கேஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் கால் தான் வந்து ரிகர்ஷனை பாசிபிள் ஆகுது, திரும்ப அதே வந்து கால் பண்ணுது. அண்ட் அதில் வந்து இந்த n into அப்படின்னு சொல்லி போடுறதுனால ஃபர்தராக நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து இவாலுவேட் ஆகுது. இது வந்து ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிகர்ஷன்ஸோட பேசிக். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை நம்ம கோட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் இதை வந்து லூப் வச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யூஸ்வலாக லூப் வச்சு பண்ணுற எல்லாமே ரிகர்ஷன் வச்சும் பண்ண முடியும், ரிகர்ஷன் வச்சு பண்ணுற எல்லாமே லூப்ஸை வச்சும் பண்ண முடியும். ஓகேவா? பட் சில நேரங்களில் அது வந்து ரிகர்ஷனில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் லூப்ஸ் வச்சு பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அதனால் லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இதை கோட் பண்ணி பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். கோட் நம்ம அங்கே பார்த்த அதே கோடு தான், ஒரு சேஞ்சும் கிடையாது. ஸோ நான் டக்குன்னு எழுதிடுறேன். ஸோ ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். நீங்கள் வந்து int n அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்புட்டாக வாங்குது. ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பேஸ் கேஸ் எழுதிடலாம். ஸோ இஃப் n is equal to 0 அப்படின்னு வச்சுக்கிறேன், 0 ஃபேக்டோரியல்னு வச்சுக்கலாம். இஃப் n is equal to 0 இருந்துச்சு அப்படின்னா 1 ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1. ஸோ அதனால் 1 ரிட்டர்ன் பண்ணு சொல்கிறேன். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் n into fact of n minus 1 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் coutல fact of 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இது சேவ் பண்ணுறோம். ரிகர்ஷ் சரியா? இப்போ ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 120 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். 120ன்னு வருது. ஓகே, ஃபைன். இப்போ இந்த ஃபேக்டோரியல் கொடுக்கும்போது மட்டும் எப்பயும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இப்போ வந்து பெரிய நம்பராக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரிகர்சிவ் அப்ரோச்சில் போகிறப்ப ஆன்சர் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும், நம்பர்ஸும் ரொம்ப பெருசாகும். பார்த்தீங்களா, பெருசாகுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இன்டீஜர் லிமிட்டை தாண்டி போயிடும். அண்ட் ரொம்ப பெரிய நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சரே சொல்ல மாட்டான், அப்படியே லோட் ஆகிக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஃபேக்டோரியலில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பேஸ் கேஸ் ஒன்று. ஓகே, பேஸ் கேஸ் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து பேஸ் கேஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் இருக்கிற ஒரு கண்டிஷனுக்கு சிமிலர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கலாம். அண்ட் இது வந்து ஃபங்க்ஷன் காலிங். இந்த ஃபங்க்ஷன் காலிங் முக்கியம்தான், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற இந்த அப்டேட்டு ரொம்ப முக்கியம். n-1ன்னு கொடுக்கணும். n-1ன்னு கொடுக்காம என்னன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்ஃபினைட் லூப்பு தான். அது திரும்ப திரும்ப அதே இதை கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒன்று அவுட்புட்டும் வராது. ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, n-1ன்னு கொடுக்காம என்னன்னு கொடுத்துட்டீங்க. ஸோ அது 5 4 3 2 1ன்னு இறங்காது, 5லேயே அப்படியே நின்றுட்டே இருக்கும், அது ப்ராக்ரஸே இருக்காது. அதனால் இந்த இடத்துல n-1 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, ஆக்சுவலி அந்த இடத்துல ஒரு எரர் வந்திருக்கணும், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோங்கிற எரர். அது இப்போதைக்கு வரல, அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் காலிங்கில் அப்டேட்டு கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் பேஸ் கண்டிஷன் கொடுக்க மறந்துடாதீங்க எப்பயுமே. சரி, இதுதான் வந்து ரிகர்ஷனுக்கு முக்கியமான விஷயம். இது இல்லாமல் நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு லூப்பில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி
எது வேணால் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ் கூட நீங்கள் வந்து இந்த ரிகர்ஷன் வச்சு பண்ணலாம். அது ஒரு மேட்ரே கிடையாது. எது லூப்பில் பண்ணுற எது வேணால் அந்த ரிகர்ஷன் வச்சு பண்ண முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆக வேணாம். இது ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அண்ட் நிறைய சிச்சுவேஷனில் இதை விட்டுட்டு நம்ம வந்து லூப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் நீங்கள் இன்டர்வியூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ரிகர்ஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் அதெல்லாமே வந்து நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நிறைய ரிகர்ஷன் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ டோன்ட் வரி. இப்போ இந்த கான்செப்ட் அண்ட் சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கூட கொஞ்சம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப n இஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு n வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பேஸ் கேஸ் வர்றப்ப n வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை கால் பண்ணுறப்பையும் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு n ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த எக்ஸிக்யூஷன் ஆர்டர் வந்து கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் n இஸ் ஈக்குவல் டு 1 n இஸ் ஈக்குவல் டு 5ங்கிற வேல்யூவில் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது, அந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ 5 into fact of 4 அப்படின்னு கால் ஆகுது. அண்ட் fact of 4 கால் ஆனோடனே n வேல்யூ 4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் திரும்ப அது தானே கால் ஆகுது இல்லையா? ஸோ ரெண்டாவது டைம் கால் ஆகிருக்குது. n is equal to 4 and 4 into fact of 3 அதில் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ n is equal to 3ன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் திரும்ப கால் ஆகுது. 3 into fact of 2, 2ன்னு சொல்லிட்டு திரும்ப கால் ஆகுது. 2 into fact of 1, 1ன்னு சொல்லிட்டு திரும்ப கால் ஆகுது. 1 into fact of 0 அண்ட் n is equal to 0 ஆனதுக்கப்புறம் n வேல்யூ 0 அப்படிங்கிற கண்டிஷன் பிரிண்ட் ஆகுது. அண்ட் கமிங் பேக் எல்லாம் இவாலுவேட் ஆகி அப்படியே திரும்ப கடைசியில் ஒரிஜினல் கால் எங்கே வந்துச்சோ அங்கே வந்துட்டு n is equal to 120ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி தான் இன்டர்னலாக அது நடக்குது. அந்த காலிங் இது தான். உங்களுக்கு இந்த அவுட்புட் பார்த்தா கூட கொஞ்சம் புரியும்னு நினச்சேன், அதுக்காக தான் காமிக்கிறேன். ஓகே, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கொஸ்டின் கீழே போடுங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தரா.